வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ரொம்ப பேசிக்காகவும் அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். அதுதான் போட்மாஸ் ரூல். ஒரு கணக்கில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இப்படி எல்லா ஆப்ரேஷன்ஸும் கலந்து வந்தால் முதல்ல எதை செய்யணும், எதை அடுத்தடுத்து செய்யணும் அப்படின்றத இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆப்ரேஷன்ஸை கரெக்டான ஆர்டரில் பண்ணுறது தான் போட்மாஸ் ரூல்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த ரூலை கிளியராக புரிஞ்சுக்கிட்டா அடுத்தடுத்து வரக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாயிரும். முதல்ல ஒரு சின்ன கேள்வியோடு ஆரம்பிப்போம். 8 + 4 × 2 இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 24, ஆப்ஷன் பி 16. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இது என்ன வரும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை பார்த்த உடனே சில பேர் 8 + 4 = 12, அப்புறமா 12 × 2 = 24 அப்படின்னு ஆன்சர் சொல்லிடுவாங்க. ஆனால் அது கரெக்ட் கிடையாது. இதுக்கு கரெக்டான ஆன்சர் 16. அது எப்படி வருது அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் 8 + 4 × 2. இதில் அடிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இங்கே 8 + 4 நம்ம முதல்ல செய்யக்கூடாது, மல்டிப்ளிகேஷனை தான் முதல்ல பண்ணணும். அதனால் 4 × 2 = 8. இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் 8 + 8 அப்படின்னு ஆகுது. இதோட ஆன்சர் 16. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு புக்கை நம்ம லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸில் இருக்கிற எல்லா கால்குலேஷன்ஸையும் லெஃப்ட் டு ரைட் செய்யக்கூடாது. எந்த ஆப்ரேஷனுக்கு ப்ரியாரிட்டி அதிகமோ அதை தான் முதல்ல செய்யணும். அந்த ப்ரியாரிட்டி ஆர்டரை சொல்கிறது தான் போட்மாஸ் ரூல்ஸ். சரி, இப்போ போட்மாஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். போட்மாஸ் அப்படின்றது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். B ஃபார் பிராக்கெட்ஸ், O ஃபார் ஆர்டர்ஸ், D ஃபார் டிவிஷன், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், A ஃபார் அடிஷன், S ஃபார் சப்ட்ராக்ஷன். இதை ஒரு சிம்பிள் ஆர்டராக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். முதல்ல பிராக்கெட்ஸ், அடுத்து ஆர்டர்ஸ், அதுக்கப்புறமா டிவிஷன் அல்லது மல்டிப்ளிகேஷன், கடைசியாக அடிஷன் அல்லது சப்ட்ராக்ஷன். இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்குது. டி முன்னாடி இருக்குது அப்படின்றதுக்காக டிவிஷன் எப்போவுமே மல்டிப்ளிகேஷனுக்கு முன்னாடி வராது. அதே மாதிரி ஏ முன்னாடி இருக்குது அப்படின்றதுக்காக அடிஷன் எப்போவுமே சப்ட்ராக்ஷனுக்கு முன்னாடி வராது. இதுலேயும் சில ப்ரியாரிட்டி ரூல்ஸ் இருக்குது. அதை அடுத்த ஸ்லைட்ஸில் கிளியராக பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிளாக பாருங்கள். 24 ÷ 6 × 2. போட்மாஸில் முதல்ல டி வருது, அதுக்கு அடுத்தது எம் வருது. அதனால் டிவிஷனை எப்போவுமே முதல்ல செய்யணுமா? கிடையாது. டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் சேம் ப்ரியாரிட்டி. இந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸில் எது லெஃப்ட் சைடில் இருந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வருதோ அதை தான் முதல்ல செய்யணும். இந்த எக்ஸாம்பிளில் 24 ÷ 6 = 4, அதுக்கப்புறமா 4 × 2 = 8. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 8. அதனால் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே சேம் ப்ரியாரிட்டி இருக்கிற ஆப்ரேஷன்ஸ். ரெண்டுமே வரும்போது லெஃப்ட் டு ரைட் ரூலை ஃபாலோ பண்ணணும். நம்ம முன்னாடி பார்த்த டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனோட ரூல் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போதும் பொருந்தும். உதாரணத்துக்கு 20 - 5 + 3. இங்கே அடிஷன் இருக்கிறதுனால 5 + 3 முதல்ல ஆட் பண்ணக்கூடாது. அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் சேம் ப்ரியாரிட்டி இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் தான். அதனால் லெஃப்ட் டு ரைட் போகணும். 20 - 5 = 15. அதுக்கப்புறமா அந்த 15 கூட 3 ஆட் பண்ணுறப்ப 18. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 18. நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ஸில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஆனால் போட்மாஸில் இருக்கிற பி அப்படின்னா என்ன? பி ஃபார் பிராக்கெட்ஸ் அப்படின்றத முதல்லையே பார்த்தோம். அதை டீட்டெயிலாக இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். 5 × பிராக்கெட்குள்ளே 6 + 2. ஸோ இங்கே நேராக நம்ம 5 × 6 அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. பிராக்கெட்குள்ளே இருக்கிற கால்குலேஷனை தான் முதல்ல ஆரம்பிக்கணும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6 + 2 = 8. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுதுன்னா 5 × 8. ஆன்சர் இஸ் 40. ஸோ பிராக்கெட் வர்றப்ப பிராக்கெட்டோட ப்ரியாரிட்டி டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷனோட அதிகம். ஸோ பிராக்கெட்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷன்ஸை தான் நம்ம முதல்ல பண்ணணும். பிராக்கெட்ஸ் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த ஸ்லைடில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்த அதே சம் தான். முதல்ல 5 × பிராக்கெட்குள்ளே 6 + 2. இப்போ பிராக்கெட் ஃபர்ஸ்ட். ஸோ பிராக்கெட்டை அப்ளை பண்ணால் 40 வருது அப்படின்றத நம்ம லாஸ்ட் ஸ்லைட்லேயே சால்வ் பண்ணி பார்த்தோம். இப்போ பிராக்கெட் இல்லாமல் இதை பார்த்தோம் அப்படின்னா 5 × 6 + 2 அப்படின்னு இருந்தால் இப்போ நம்ம போட்மாஸ் ரூலில் படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை அப்ளை பண்ணணும். ஸோ 5 × 6 = 30. அப்புறமா 30 + 2 32. சேம் நம்பர்ஸ் தான், சேம் ஆப்ரேஷன்ஸ் தான். ஆனால் பிராக்கெட் இல்லாமல் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 32 வருது. பிராக்கெட் ரூலை அப்ளை பண்ணி பண்ணுறப்ப அது 40 இருக்குது. அதனால் பிராக்கெட்ஸை நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் இக்னோர் பண்ணிடக்கூடாது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் சம் போடுறப்ப நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராக்கெட்ஸை பார்க்கலாம். அது என்னென்ன அப்படின்றத இந்த ஸ்டைலில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிராக்கெட்ஸ்.
இதை parenthesis அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ், அடுத்ததா கேர்லி பிராக்கெட். சில கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்கும், அதை நெஸ்டட் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெஸ்டட் ப்ராக்கெட்ஸ் இருக்கிற சம்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது? சிம்பிள். உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்லேருந்து தான் நம்ம ஆப்ரேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்னர் ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா வெளியே இருக்கிற ப்ராக்கெட்ஸ். இந்த ஸ்லைடில் நெஸ்டட் ப்ராக்கெட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மை பாருங்கள். 10 ப்ளஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 6 மல்டிப்ளைட் பை அடுத்ததாக ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே 4 மைனஸ் 2. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்குது. இதனால் இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். 4 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா 6 மல்டிப்ளைட் பை 2. இதோட ஆன்சர் 12. இப்போ ஃபைனலாக ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ 10 ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 22. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 22. நெஸ்டட் ப்ராக்கெட்ஸ் பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இன்சைட்லேருந்து அவுட் சைடுக்கு நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறது போர்ட் மாஸில் இருக்கிற ஓ ஃபார் ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸில் பவர்ஸ், ரூட்ஸ் மாதிரியான கால்குலேஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 to the power 3 + 5. இதை 2 cube + 5 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 2 cube மீனிங் என்னென்னா 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2 × 2 × 2 இஸ் ஈக்குவல் டு 8. அதுக்கப்புறமா இந்த 8 வந்து 5 கூட ஆட் பண்ணுறப்ப 13 வருது. அதே மாதிரி ரூட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 16 + 3. இங்கே 16ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதோட ஆன்சர் 4. 4 கூட 3 ஆட் பண்ணுறப்ப அது 7. அதனால் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் பவர்ஸ் அல்லது ரூட்ஸ் வந்தால் அது எல்லாத்தையுமே அடிஷன், சப்ட்ராக்ஷன் போன்ற ஆப்ரேஷன்ஸ்க்கு முன்னாடியே கால்குலேட் பண்ணிடணும். இந்த ஸ்லைடில் கொஞ்சம் மிக்ஸ்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 18/3 + 4 × 2. இதில் டிவிஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன் மூணுமே இருக்குது. முதல்ல ஹையர் ப்ரியாரிட்டி ஆப்ரேஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 18/3 இஸ் ஈக்குவல் டு 6. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 4 × 2 இஸ் ஈக்குவல் டு 8. ஃபைனலாக அடிஷன். 6 + 8 இஸ் ஈக்குவல் டு 14. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்த உடனே கால்குலேஷனை ஆரம்பிச்சிடக்கூடாது. இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் அதோட ப்ரியாரிட்டியை டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 6 + 3 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே 8 - 4. முதல்ல இதில் எந்த ஆப்ரேஷனை செய்யணும்? போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷன்ஸை பண்ணோம் அப்படின்னா 8 - 4 இஸ் ஈக்குவல் டு 4. அதுக்கப்புறமா 6 + 3 × 4 அப்படின்னு மாறுது. அடுத்ததாக மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 3 மல்டிப்ளைட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 12. ஃபைனலாக அடிஷன். ஸோ 6 + 12 இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 3 ஸ்டேஜஸ் பார்க்குறோம். ப்ராக்கெட்ஸ், அப்புறமா மல்டிப்ளிகேஷன், ஃபைனலாக அடிஷன். இந்த ஸ்லைடில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 48 / 6 மல்டிப்ளைட் பை 3 + 5. இங்கே டிவிஷனும் இருக்குது, மல்டிப்ளிகேஷனும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் வந்தால் அது ரெண்டுமே சேம் ப்ரியாரிட்டி. அதனால் லெஃப்ட் டு ரைட்டு ரூலை வந்து அப்ளை பண்ணணும். 48 / 6 அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். இதோட ஆன்சர் 8. அடுத்ததாக 8 மல்டிப்ளைட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 24. கடைசியாக 24 + 5 இஸ் ஈக்குவல் டு 29. இங்கே மல்டிப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் பண்ணிடக்கூடாது. டி அண்ட் எம் வந்தால் லெஃப்ட் டு ரைட் ஃபாலோ பண்ணணும். இந்த ரூலை மறந்துடாதீங்க. அடுத்ததாக இன்னொரு ட்ரிக்கி கொஸ்டின். இதில் கால்குலேஷனை பார்த்த உடனே லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து சப்ட்ராக்ஷனை பண்ணலாமா? கண்டிப்பாக கூடாது. டிவிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷனுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகம். ஸோ 12 / 3 அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதோட ஆன்சர் 4. அடுத்ததாக 4 மல்டிப்ளைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 8. அதுக்கடுத்து தான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 30லேருந்து இந்த 8 மைனஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு 22 ஆன்சர் வருது. இப்போ இன்னொரு நெஸ்டட் ப்ராக்கெட் இருக்கிற ப்ராப்ளம். 40 மைனஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 12 + 2 இன்ட்டு ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 - 3. முதல்ல இன்னர் ப்ராக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 5 - 3 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ 40 மைனஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 12 + 2 × 2 அப்படின்னு மாறுது. ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளேயும் போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை ஆகும். அதுக்குள்ளே மல்டிப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணலாம். 2 × 2 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னா 40 - 12 + 4. அதாவது 12 + 4 வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வருது. 12 + 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 16. ஃபைனலாக 40 - 16 இஸ் ஈக்குவல் டு 24. இந்த ஸ்லைட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளேயும் போர்ட் மாஸ் ரூல் வந்து அதே மாதிரி தான் அப்ளை ஆகும். இந்த ஸ்லைடில் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக பண்ணக்கூடிய 3 மிஸ்டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 1, எல்லாத்தையுமே லெஃப்ட் டு ரைட் பண்ணுறது. 10 + 6 × 2 10 + 6 இஸ் ஈக்குவல் டு 16. அப்புறமா 16 × 2 இஸ் ஈக்குவல் டு 32 அப்படின்னு பண்ணிடக்கூடாது.
எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட். இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 22 தான். இப்போ மிஸ்டேக் நம்பர் 2. டிவிஷன் எப்போவுமே மல்டிப்ளிகேஷனுக்கு முன்னாடி தான் அப்படின்னு நினைக்கிறது. அதுவும் தவறு. டி அண்ட் எம் ரெண்டுமே வந்து சேம் ப்ரியாரிட்டி இருக்கிற ஆப்ரேஷன்ஸ். அப்புறமா மிஸ்டேக் நம்பர் 3. அடிஷன் எப்போவுமே சப்ட்ராக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறது. இதுவும் தவறு. ஏ அண்ட் எஸ் வர்றப்ப அதுவும் சேம் ப்ரியாரிட்டி. டி அண்ட் எம் வந்தாலோ ஏ அண்ட் எஸ் வந்தாலோ ஒரே ஒரு கோல்டன் ரூல் தான். ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும். இது வரைக்கும் நம்ம போட்மாஸ் ரூல்லாம் என்ன, அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸோட ப்ரியாரிட்டி என்ன, அப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். இந்த ஸ்லைடில் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து டிவிஷன் அப்ளை பண்ணணும். 18/3 is equal to 6. அடுத்ததாக மல்டிப்ளிகேஷன் 6 into 2 is equal to 12. ஃபைனலி அடிஷன் 12 + 2 is equal to 24. இப்போ ரெண்டாவது கொஸ்டின். இப்போவும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ இதில் ப்ராக்கெட்ஸ் வரதுனால ப்ராக்கெட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இன்னர் டு அவுட்டர். ஃபர்ஸ்ட் வந்து 6 - 2 is equal to 4. அடுத்ததாக 8 - 4 is equal to 4. ஃபைனலி 5 × 4 is equal to 20. ஸோ கொஸ்டின் 1ஓட ஆன்சர் வந்து 24. கொஸ்டின் 2ஓட ஆன்சர் வந்து 20. இந்த ஸ்லைடில் 3 கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்க. இதையும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்ச நேரம் கழித்து இதோட ஆன்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பவர் வருது. ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3 to the power 2. இதோட ஆன்சர் வந்து 9. அப்புறமா டிவிஷன் அப்ளை பண்ணணும். 64/8 is equal to 8. அப்புறமா மல்டிப்ளிகேஷன் 9 multiplied by 2 is equal to 18. ஃபைனலி 8 + 18 is equal to 26. ரெண்டாவது சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் அப்ளை பண்ணணும். 24/6 இதோட ஆன்சர் 4. அப்புறமா 3 × 2 இதோட ஆன்சர் 6. ஃபைனலி 50 - 4 + 6. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டுமே வருது. அதோட ப்ரியாரிட்டி வந்து சேம். ஸோ லெஃப்ட் டு ரைட் ரூலை வந்து அப்ளை பண்ணணும். 50 - 4 is equal to 46. அப்புறமா 46 + 6 is equal to 52. இப்போ ஃபைனல் கொஸ்டின். இங்கேயும் முதல்ல ப்ராக்கெட் ரூலை வந்து அப்ளை பண்ணணும். இன்னர் ப்ராக்கெட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 4 + 2 வந்து 6. அடுத்ததாக ஸ்கொயர் ப்ராக்கெட் 3 × 6 இதோட ஆன்சர் வந்து 18. அப்புறமா ஃபைனலாக 72/18 இதோட ஆன்சர் 4. 4 + 5 இதோட ஆன்சர் 9. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 9. இப்போ உங்களுக்கு போட்மாஸ் ரூல்னால் என்ன, எப்படி ப்ரியாரிட்டி செட் பண்ணுறது, அந்த ப்ரியாரிட்டிஸை வச்சு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கடைசியாக ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம். போட்மாஸில் B ஃபார் ப்ராக்கெட்ஸ், O ஃபார் ஆர்டர்ஸ், D ஃபார் டிவிஷன், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், A ஃபார் அடிஷன், S ஃபார் சப்ட்ராக்ஷன். இதில் ப்ராக்கெட்ஸ் இருந்தால் ப்ராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட். டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் வர்றப்ப அதுக்கு ரெண்டும் சேம் ப்ரியாரிட்டி. ஸோ லெஃப்ட் டு ரைட் ரூலை அப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் லெஃப்ட் டு ரைட் ரூலை வந்து அப்ளை பண்ணணும். அதனால் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினை எக்ஸாமில் பார்த்த உடனே நம்பர்ஸை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு செகண்ட் நிப்பாட்டி இதில் எந்த ஆப்ரேஷன்ஸை ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ரியாரிட்டியை செட் பண்ணுங்கள். இந்த ஆர்டரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண மாதிரி தான். இந்த போட்மாஸ் ரூலோட பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம ஆப்டிடியூடில் அடுத்தடுத்து பார்க்க போகிற டாபிக்ஸோட ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோஸில் ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ், பவர்ஸ், ரூட்ஸ் மற்றும் மிக்ஸ்டு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.